வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் கும்மிடிப்பூண்டி, ஆரணி, பெரியபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சசிகாந்த் செந்தில் போட்டியிட்டார். இவர் தமிழகத்திலேயே அதிக வாக்கு 5,72,155 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவார். இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, ஆரணி, பெரியபாளையம், தண்டலம், பாலவாக்கம், ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த ஜீப்பில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். அப்பொழுது பொதுமக்கள் சால்வை அணிவித்து ஆரத்தி எடுத்தும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். முன்னதாக ஆரணி பஸ் நிறுத்தம் அருகே உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கும், மகாத்மா காந்தி சிலைக்கும், பெரியபாளையம் பஸ் நிலையத்தில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பொதுமக்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில், திருவள்ளூர் மாவட்டம் மக்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க நான் கருவியாக இருப்பேன். உங்களில் ஒருவனாக இருந்து நான் பணியாற்றுவேன். மக்கள் குறைகளை தெரிவிக்க புதிய செயலி அறிமுகம் செய்யப்படும் என்றார். இதன் மூலம் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினரான எனக்கு மக்கள் தங்களது குறைகளை தெரிவித்து தீர்வை பெறலாம் என்றார். இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான TJ கோவிந்தராஜன், தலைமை செயற்குழு உறுப்பினரும் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளருமான PJ மூர்த்தி, ஆரணி பேரூர் திமுக செயலர் P முத்து, அவைத்தலைவர் வழக்கறிஞர் ரமேஷ், முன்னாள் பேரூர் செயலாளர் T கண்ணதாசன், பொருளாளர் கு கரிகாலன், துணை செயலாளர்கள் கோபிநாத், நிலவழகன், மருத்துவ அணியை சேர்ந்த டாக்டர் பாலமுருகன், வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஆத்துப்பாக்கம் சம்பத், ஆரணி சுகுமார், காங்கை குமார், கண்லூர் மதனகோபால் மற்றும் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நான் கொடுத்த வாக்குறுதி உங்களில் ஒருவனாக இருப்பேன் என்பதுதான். அதே மாதிரி 5 வருடம் உங்களில் ஒருவனாக உங்களோடவே பயணிக்கிற ஒரு எம்பியாக நான் வேலை செய்வேன். நம்முடைய திருவள்ளூர் மாவட்டம் தொகுதியுடைய குரல் பாராளுமன்றத்தில் ஒழிப்பதற்கு அதுக்கு நான் கருவியாக இருப்பேன் என்ற வாக்குறுதி. பல பிரச்சனைகள் உண்டு. இது ஒரு ஆரம்பம். நன்றி தெரிவிப்பு. அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள், உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், வருங்காலம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நான் உங்களுடன் சேர்ந்து அமர்ந்து புரிந்து கொண்டு அதுக்கு தேவையான விஷயங்களை நான் செய்வேன். அதனால இங்கிலிருந்து ஆரம்பித்து என்னை தொடர்பு கொள்வதற்கோ, பிரச்சனைகளை சொல்வதற்கோ எந்த ஒரு தயக்கம் வர வேண்டும். நான் திருவள்ளூர்ல தான் வசிக்க போறேன். அதனால அங்கெல்லாம் ஆபீஸ் இருக்கும்போது 24 மணி நேரமும் நீங்க சந்திக்கலாம். அந்த வாக்குறுதிகளை கொடுத்து உங்களுக்கு எல்லோருக்கும் மறுபடியும் இந்த வெற்றியை ஒரு காணிக்கையாக